இப்போ இந்த வாரம் என்ன பண்ண போறோம்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். நிச்சயமாக நம்மளுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி கர்மா போட்டிருக்கிறத நிச்சயமாக அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் குரு சரித்திரம், ஸ்ரீபாத வல்லப குரு சரித்திரத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீபாத வல்லவர் நம்மளுடைய கர்மாவை கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்க வேணாம், விழிப்புணர்ச்சியில் தான் அந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு கிடையாது, கனவு மூலமும் அனுபவிக்கலாம். அதாவது கனவு கள்ளும்போது சில விஷயங்கள் கர்மா அதுலேயே அழியிறது. அடுத்து நம்மளுடைய கர்மா சில பாறைகள் கற்களில் போய் அது அழியறதுலேயும் நம்ம கர்மா அழியிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது சொல்லியிருக்காரு, இது எப்படி அப்படின்றத நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கு இப்போ பதில் திருமதி லலிதா ரவி அவர்கள் சொல்ல போகிறாங்க. நம்ம பார்க்கலாமா? ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம் அம்மா. நீங்கள் இப்போ கேட்டிருக்கிற கேள்வியும் அதற்கு உண்டான பதிலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். ஸ்ரீபாத வல்லபர் என்று சொல்லும் பொழுது அவர் யார் என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் வரும். அவர் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அடுத்த பிறவியாக அவதரித்தவர். ஸ்ரீ தத்தாத்திரேயர் யார் என்று பார்த்தோமானால், சிவவிஷ்ணு பிரம்மா மூவரும் சேர்ந்து ஓருருவாக உருவெடுத்தவர். அனைத்து பாபா கோவில்களிலும் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் திருவுருவை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அவருடைய பிரதிபிம்பம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அம்சம். அவரே கிருஷ்ணர். பக்தி கொண்டவர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். அவருடைய பக்தர் திருமலதாஸ். அந்த திருமலைதாஸை தேடிக்கொண்டு சங்கர் பட் என்பவர் வருகிறார். அந்த சங்கர் பட் திருமலதாஸிடம் நீங்கள் கேட்டிருக்கும் கேள்வியைத்தான் கேட்கிறார். திருமலதாஸ் சங்கர் பட்டை பார்த்து, குழந்தாய் கவனமாக கேள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அவனுடைய கர்ம வினைகளை அனுபவத்தைத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர அதை விழிப்பு நிலையில்தான் அனுபவிக்க வேண்டும் என்று எந்த இடத்திலையும் சொல்லவில்லை என்று சொல்கிறார். அப்போ சங்கர் பட் ஆச்சரியமா திருமலதாஸை பார்க்குறார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல சுவாமி அப்படிங்கிறார் சங்கர் பட். திருமலதாச அதற்கு சொல்கிறாரு, மனிதர்கள் செய்யும் செயல்களினால் ஏற்படும் கர்ம வினைகளை கனவின் மூலமாகவும் தீர்க்கப்படும். கனவின் மூலமாக மட்டுமல்ல, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தன் பக்தர்களின் வினைகளை சில சமயங்களில் ஜடப்பொருட்களுக்கும் மாற்றிவிடுகிறார். கற்களும் பாறைகளுக்கும் இது போய் சேரும். திருமலதாஸ் கூறியவற்றை மிகுந்த அதிசயத்துடன் கேட்ட சங்கர் பட், என்ன ஜடப்பொருட்கள் கர்மவினைகள் மாற்றப்படுமா என்று சொன்னதை இது எப்படி என்று மிகுந்த ஆச்சரியத்தோடு திருமலதாஸை பார்க்கிறார். பல காலம் கஷ்டப்பட்டு அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாவை மனதால் வருந்தி மானசீகமாகவோ அல்லது அதனால் ஏற்படும் மன உளைச்சல்களாலவோ கனவில் சில நேரங்களில் அனுபவித்து தீர்த்து விடலாம். உதாரணத்திற்கு,
ஒரு மனிதனுக்கு புற்றுநோய் வந்து அதனால் ஏற்படும் பல துன்பங்களை அனுபவித்து துயருறுவது போல் கனவு கண்டானே, ஆனால் அந்த நேரத்தில் அது கனவு என்று தெரியாமல் துடித்து போவான். அதனால் ஏற்படும் பயம், வலி, வேதனை அத்தனையும் அவன் கனவிலேயே அனுபவித்து விடுவான். அவன் விழித்து கொள்ளும் பொழுது அதன் தாக்கம் கொஞ்சமும் குறையாமல் போகிறது. பயத்தோடு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அந்த நேரத்தில் பகவானிடம் சரணடைய மனம் கொள்கிறான். என்னோட கர்ம வினைகளை தீர்த்து வையுங்கள் பகவானே, ஐயோ இந்த நிலை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கதறுகிறான். அந்த நிலையில் அவன் எண்ணங்கள், மனம் தூய்மை அடைகிறது. அவன் மன உளைச்சலே பாவச் செயல்களின் கேடுகளை குறைத்து விடுகிறது. இவைகள் தவிர தெய்வங்களுக்கு கடனே என்றில்லாமல் மனப்பூர்வமாக சேவைகள் செய்யும் பொழுது நம் பாவங்கள் அவர்களிடம் சென்று அவர்களின் தெய்வீக இயல்புகள் இவர்களிடம் வந்து சேர்கிறது. சேவை செய்து பலனும் பெறுகிறான். அதேபோல சத்புருஷர்களுக்கும் சரியான யோகியதை உள்ளவர்களுக்கும் தானம் செய்யும் பொழுது இப்பேற்பட்ட பணி மாற்றம் ஏற்பட்டு வெகுவாக கர்ம வினைகள் குறைகிறது. நல்லது அன்பர்களே, இதனுடைய தொடர்ச்சி நாளை சொல்லப்படும்.